10:30 வந்துடுவேன். பெரம்பூர் ஏரியாவில் தான் இருக்கேன். வந்துடுவேன். சரி விடு, ஆர்வரில் தானே நம்ம பசங்க இருக்காங்க, முடிச்சிடலாம் விடு. ஓகே வந்துடுவேன், கண்டிப்பாக வந்துடுவேன், விடுறா. அண்ணே பிரச்சனை எதுவும் ஆகாம பார்த்துங்கண்ணே. என்கிட்ட வந்துட்டல்ல, எந்த பிரச்சனையும் வராது. சரிண்ணே. அவன் வரட்டும், பார்த்துக்கலாம். சரிண்ணே. சரிண்ணே. சரி எங்கே காண அவனை? அண்ணா அதை வந்துட்டாண்ணே. இரு வரட்டும், என்னன்னாலும் பார்த்துக்கலாம். அட பாவி, 40 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போலி பத்திரம் கொடுத்து ஏமாத்துறியடா. டேய், நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா. என்ன பண்றேன்னு பாருடா. டேய், என்ன கொல்ல கொடுத்துங்கற பஞ்சாயத்து பண்ணதான் நானும் வந்திருக்காரு. சங்க அறுத்துருவேன். என்ன பிரச்சனை உனக்கு? சார் நீங்களே சொல்லுங்க சார். 1 ரூபா 2 ரூபா இல்ல சார், 40 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்கா சார் இவன். ஏய், சும்மா கத்திட்டு இருக்காது. எங்க வந்து 40 லட்ச ரூபா கொடுக்கும் போதே பாக்குறது இல்ல பத்திரம் ஒரிஜினலா இல்லையான்னு. சும்மா இங்கெல்லாம் வந்து கத்திட்டு இருந்தா சங்க அறுத்துருவான், தெரியுதா? இத பாருங்க, இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. 40 லட்சம் ரூபா வரல, நான் இந்த இடத்துல நகர மாட்டேன். தரலன்னா என்னடா பண்ணுவோம்? இப்ப நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் போடுவேன், ஜாக்கிரதை. என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்துட்டு போலீஸ் போயிருவேனே. 10 லட்ச ரூபா கொடுக்க சொல்றேன், ஒழுங்கா வாங்கிட்டு போயினே இருனே. உன் கம்ப்ளைண்ட் வாங்குறதுக்கு ஜெட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சுப்புலட்சுமி வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்னையா, என்ன பிரச்சனை? மேடம், இந்த ஆளுங்க போலி பத்திரத்தை கொடுத்து என்கிட்ட 40 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்காங்க மேடம். கேட்ட அடியாளுங்களை வச்சு என்ன மிரட்டுறாங்க மேடம். என்னையா இது? இவர் சொல்றது நிஜமா? அதுக்கு தான் மேடம் செட்டில்மெண்ட் பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க மேடம். வெறும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க மேடம். என்னையா இது? எந்த ஒரு நியாயம் இது? 40 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு வெறும் 10 லட்சம் ரூபாய் தரேங்கிறியா? என்னையா, என்ன நடக்குதுங்க? சரி, ஒன்னு பண்ணுவோம். ஒரு 20 லட்சம் ரூபாவா கொடுத்துறியா? மேடம், என்ன மேடம் நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? பொத்திக்கிட்டு குடுக்கறத வாங்கிட்டு போ, இல்ல கஞ்சா கேஸ்ல உள்ள தள்ளி 10 வருஷம் வெளியே வர முடியாதபடி பண்ணிடுவேன். பணமா 10 வருஷமா? எப்படி வசதி? என்னடா எப்படி வசதி? அதான் பிரச்சனையை சுமூகமா முடிச்சிட்டேன்ல. பாத்துக்கிட்டு நிக்கிற. உன் கணக்குல 5 லட்சம், இவன் கணக்குல 5 லட்சம், மொத்தம் 10 லட்சம் என்கிட்ட வரணும். சரி மேடம். தம்பி, அந்த பணத்தை எடுப்பா.
வரட்டா? பாத்துக்கோ, பிரச்சனை எதுவும் ஆ வந்துடக்கூடாது. சரி மேடம். ஏய், அவங்க சொன்ன மாதிரி 15 லட்சம் உனக்கு தர முடியாது. நான் சொன்ன மாதிரி 10 லட்சம் தான் தருவேன். அட பாவிங்களா, ஏய். ஏன்டா இப்படி எல்லாம் ஏமாத்துறீங்க? ஏய், அடிக்காதீங்கடா. ஏய், விடுங்க. ஐயோ. ஏய், மறுபடியும் உன்னை இந்த ஏரியால பார்த்தேன்னு வச்சுக்க, வெட்டியே போடுவேன். ஆமா. வாட்செல்லாம் வா. போன காரியம் என்னாச்சு? இந்த சுப்புலட்சுமி போற காரியம் எப்பவுமே ஜெயத்துல தான் முடியும். அப்படி போடு. ஒரிஜினல் போலீஸ்காரி கூட உங்கள்கிட்ட தோத்தா. பாக்குறதுக்கு நச்சுன்னு தான் இருக்கிற. யார் பார்த்தாலும் உன்னை போலீஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. விடு. சரி சரி, போதும் போதும், நான் போய் குளிச்சிட்டு வரேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஒன்னும் வேண்டாம். என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? போலீஸ் துணியில தாண்டி நீ சுப்புலட்சுமி, பட்டு துணியில மகாலட்சுமி மாதிரி இருக்க. நீங்க மட்டும் என்ன கருப்பு வைரம் தானே? ஐயோ, ஆரம்பிச்சிட்டாயா? சரி சரி, அதெல்லாம் விடுங்க, நம்ம டீலிங்க்கு வருவோம். சொல்லு. ஏமாந்தவன் கிட்ட 5 லட்சம், வெரி குட். ஏமாத்தினவன் கிட்ட 5 லட்சம், சூப்பர். ஆக மொத்தம் 10 லட்சம் என்கிட்ட இருக்கு. என்ன பண்ணுங்கடா? நீ ஏமாற போறியா ஏமாத்த போறியா? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னடி. உன் அக்கவுண்ட்லயே போட்டுக்க. என்னது, ஏன் அக்கவுண்ட்லயா? ஆல்ரெடி 55 லட்சம் ஏன் அக்கவுண்ட்ல உங்க பணம் இருக்கு. இருக்கட்டும், இது ஒரு 10 65 போடு. நீ வேற நான் வேறயா? நம்ம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. வாடியே. மேடம், என்ன காப்பாத்துங்க மேடம். நீங்க தான் காப்பாத்தணும். Please, விடுங்க சார். மேடம், என்கிட்ட 40 லட்சம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க மேடம். இதுக்கு போலீஸ்காரங்களும் உடனே இருக்காங்க மேடம். இங்க பாருங்க, இருங்க. நிதானமா என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க. என் பேரு செல்வராஜ் மேடம். வேளச்சேரியில ஒரு இடம் வாங்குறதுக்காக பக்தங்கிட்ட 40 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தேன் மேடம். அவன் போலி பத்திரம் கொடுத்து என்ன சீட் பண்ணிட்டான் மேடம். என்ன, நீங்க போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணல? இல்லைங்க மேடம், கட்ட பஞ்சாயத்துல பேசி தீர்த்துக்கலான்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லி அங்க போனேன் மேடம். அங்க ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க மேடம். அவங்க கிட்ட 20 லட்சம் ரூபாய் வாங்கி 5 லட்சத்தை அவங்க எடுத்துக்கிட்டு என்கிட்ட 15 லட்சம் தான் கொடுத்தாங்க மேடம். ஆக மொத்தம் எனக்கு 25 லட்சம் ரூபாய் லாஸ் ஆச்சு மேடம். ப்ளீஸ், எப்படியாவது நீங்க அந்த பணத்தை வாங்கி கொடுக்கணும் மேடம். இருங்க. மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், இவர் சொல்ற அந்த இன்ஸ்பெக்டர் யாரு, அந்த டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. நீங்க போய் அவர்கிட்ட டீடைல்ஸ் கொடுங்க. அம்மா, நான் உங்களை தாம்மா நம்பி இருக்கேன். எப்படியாவது அந்த பணம் கிடைக்க நீங்க தாம்மா வழி பண்ணணும். எனக்கு நீங்க தெய்வம் மாதிரிப்பா. இங்க பாருங்க, நீங்க போய் போய் டீடைல்ஸ் கொடுங்க. போங்க. வாங்க சார்.
எஸ் சார். எஸ் சார். சார் நான் அது விஷயமா தான் பார்த்துட்டு இருக்கேன். ஐ வில் மேக் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே சார், நான் அதை பார்த்துக்கிறேன் சார். வெரி வெல், ஐ வில் டேக் ஆக்ஷன் சார் இமீடியட்லி. தேங்க்யூ சார். ஐ வில் கெட் பேக் டு யூ சார். தேங்க்யூ சார். ரேகா, சார் we are in darkness. 42 murders, 36 robberies, 38 வழிப்பறி கொள்ளைகள் எல்லாம் இந்த சுத்து வட்டாரத்துக்குள்ள நடக்குது. பட் நோ arrests made, no action taken. So CM himself is so embarrassed with this situation, blind about what should be done, and it worries him a lot. ஸோ அவர் இதுலேருந்து என்ன ஃபீல் பண்ணுறாருனா, சட்ட ஒழுங்கு பராமரிப்பு சரியில்லைங்கிற மாதிரி, தப்பு எங்கே நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும். சார் வித் டியூ ரெஸ்பெக்ட், தப்பு நம்ம சைடில் தான் சார் இருக்கு. என்ன சொல்கிறீங்க சார்? போலீஸ் வந்து அரசியல்வாதியை பார்த்து பயப்படுறாங்க சார். அரசியல்வாதிங்க ரவுடியை பார்த்து பயப்படுறாங்க. அப்போ ரவுடிங்க எப்படி சார் போலீஸை பார்த்து பயப்படுவாங்க? எனக்கு மாத்திரம் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா வித்தின் த வீக் ஒவ்வொரு ரவுடியும் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார். ரேகா, அதனால தான் உங்களை வர சொல்லியிருந்தேன். சிஎம்ஐ பார்த்துட்டு தான் இப்போ வரேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த ரவுடிங்க கூட்டத்தை இமிடியேட்டாக முறியோட பிடிச்சி ஒழிக்கணும். இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே பிடிச்சி போட சொல்லியிருக்கிறார். ஓ, தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் நியூஸ் சார். அப்படின்னா விதின் தி அவர் நான் லிஸ்ட் எடுத்துருவேன் சார், அண்ட் இமீடியட் ஆக்ஷன் எடுத்துடலாம் சார். வெல் சார், டூ தட் இமீடியட். Right, sir. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சார், கமிஷனர் சார். எஸ் சார், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு சார். டேய், டேய், சார் நீ வணக்கம். தான் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரா? ஆமா சார். சல்யூட் மட்டும் நல்ல வெறப்பா அடிக்க கத்துக்க. மத்தபடி யார் அரெஸ்ட் பண்ணணும், யார் அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியாது. என்னைய என் ஆளுங்க 3 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியாமே, என்னைய அக்யூஸ்ட் மாதிரி முழிக்கிற. சீக்கு சிவா, மூஞ்சூர் மூர்த்தி, ராடு ரமேஷ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியா? அவங்க 3 பேரும் ரவுடி லிஸ்ட்ல இருக்காங்க. உங்க லிஸ்ட பத்தி எனக்கு தெரியாது. அவங்க நெத்தியில என்ன ரவுடின்னு எழுதியா ஒட்டி இருக்கு. உன்னை பார்த்தா கூட ரவுடி மாதிரி தான் தெரியுது. உன்னை தூக்கி உள்ள வைக்கட்டுமா? இங்க பார், இன்னைக்கு நான் வெள்ளையும் சொல்லியுமே இந்த நிலைமையில இருக்க காரணமே அவங்க தான். ராத்திரி பகல் பல்லுல தண்ணி விடாம சாப்பிடாம எனக்காக கஷ்டப்பட்டு என்ன மந்திரியாக்குனது அவனுங்க. அப்ப அவனுக்கு ரவுடினா நானும் ரவுடி தான். என்ன அரெஸ்ட் பண்ணு, என்ன அரெஸ்ட் பண்ணு, உள்ள வை. அட வை. என்ன சார் இப்படி பேசுறீங்க? நான் என்ன செய்யணும்? என்னைய ஸ்கூல் போய் மாதிரி கேள்வி கேட்டிருக்க. இப்பவே அவங்களை ரிலீஸ் பண்ணு. சார் அது வந்து முடியுமா முடியாதா? சார் சார் முடியாதுல்ல, முடியாதுல்ல, நானே பாத்துக்கிறேன். நாளை ரேகா ஐபிஎஸ்ஸில் காணத் தவறாதீர்கள்.